ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த காணொளியில் உங்களுக்கு போஞ்சிக்காய் அறுவடை செய்கிறதும் மற்றது தக்காளி பழம் மற்ற வெஜிடபிள்ஸுகளும் அறுவடை செய்கிற வீடியோவை நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த போஞ்சிக்காயின் பிளான்ஸை பார்த்தீங்களா, கொடி போஞ்சின்னா அது வளர்கிறதுக்கு பிளான்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிறகு கொடி வந்துட்டுதுண்டா நல்ல மிக விரைவிலேயே எங்களுக்கு அதிൻ്റെ பயனை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய காய்க்கும் இந்த போஞ்சிக்காய். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா திருப்பி பிடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக விட்டோம்னா முத்திரும். முத்தினா நல்லா முத்த விட்டோம்னா அந்த சீட்ஸை எடுத்தும் சமைக்கலாம். செடி போஞ்சியண்டா நாங்கள் ஆரம்பத்தில் சம்மர் காலங்களில் ஆரம்பத்தில் நாங்கள் செடி போஞ்சியை நட்டோம்னா அது மிக விரைவில் காய்க்க தொடங்கிடும். அப்போ அதை எடுத்து காவஸ் பண்ணி கொண்டு அதை அறுவடை செய்து நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு லேட்டாக இந்த கொடியை வச்சு விட்டோம்னா இது பின் காலத்தில் இப்போ எல்லாம் செப்டம்பர் ஆகுது. ஆனால் இப்பையும் இந்த போஞ்சிக்காயில் புது காய்ச்சி கொண்டே இருக்கும். நிறைய காய் எடுக்கலாம். நாங்கள் தேவையண்டா மேலதிகமாக வந்துச்சுண்டா ஆக்களுக்கும் கொடுக்கலாம். அதே நேரம் நாங்களும் பாவிக்கலாம். ப்ரோசனில் போட்டுலாம் பாவிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என் அறுவடை செய்த போஞ்சிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. நிறைய போஞ்சிக்காய். இதில் சிலது கொஞ்சம் முத்திட்டுது. அதுகள் சீட்ஸை உடைச்சி போட்டும் நாங்கள் சீட்ஸ் எடுத்தும் சமைக்கலாம். நல்ல நிறைய பயன் தரக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் பிளான்ட் இது. கொஞ்ச காலத்துக்குள்ளே நாங்கள் நிறைய அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது கொடி போஞ்சி தானே. அப்போ சின்னாக்கள் அவையல் பிடுங்க இல்லாதன்றதால மேலே கொஞ்சம் உயரமாக இருக்குன்றதால அவையல் சின்ன அந்த செரி டொமேட்டோகளையும் கொஞ்சம் பிடுங்கி போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்களா தெரியும். எங்கிட்ட முதலாவது அறுவடை முடிஞ்ச பிறகு இப்படி 2வது டைம் நிறைய பூக்களும் காய்கள் நிறைய காய் வந்துருந்துச்சு. பிஞ்சு பிடிச்சி நிறைய காய்கள் வந்துட்டு செகண்ட் ஹார்வெஸ்டிங் எங்களுக்கு கூட நிறைய வந்தது. ஆனால் அது ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க இல்லாமல் போயிட்டது. ஆனால் அது நாங்கள் எங்களுக்கும் பாவித்து நெய்பர்ஸுக்கும் கொடுத்த நாங்கள் எங்களோட நெய்பர்ஸுக்கும் குடிக்கக்கூடிய மாதிரி நிறைய வந்தது. ஆனால் நான் வச்சுருக்கிற பிளான்ட்ஸ் 2 கொடி தான் வச்சுக்கிறேன். ஆனால் நிறைய காய்ச்சி கொண்டே இருக்குது. இது ஒரு நல்ல பிளான்ட்ஸ். உங்களுக்கும் இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த கொடி போஞ்சி வச்சிங்களா நிறைய காய்க்கும். ஒரு குட்டி இடத்துக்குள்ளேயே நிறைய இது காய்ச்சி கொண்டு இருக்கும். நல்ல ஒரு பிளான்ட்ஸ்.
இங்கே பார்த்தீங்களன்னா தெரியும் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கேன்னு பாருங்க. இது நான் காவஸ் பண்ணிக்குள்ள வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டு தான். ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காவஸ் பண்ண முதல் எடுத்த வீடியோ. நிறைய எங்களுக்கு காவஸ் பண்ணினாங்க. நல்ல ஹாப்பியாக இருக்கும். இப்படி நாங்களே ஒரு பயிரை நட்டு அதில் இருந்து அறுவடை செய்து அதை நாங்கள் சமைச்சு மெட்டாக்களுக்கும் அது சமைக்கிறதுக்கு கொடுக்கக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டு தோட்டத்துக்கு தேவையான உரங்களை வீட்டிலேருந்தே இயற்கையான எங்களோட மரக்கறி கழிவுகள் அதுகள் எல்லாம் போட்டு எங்களோட இந்த தாவரங்கள் எல்லாம் இப்போ காவஸ் பண்ணி அந்த இது எல்லாத்தையும் போட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையில் உரம் தயாரிக்கிற இதில் நாங்கள் இயற்கையான முறையில் எங்களோட தோட்டத்துக்கு தேவையான பசலைகளை உற்பத்தி செய்யலாம். இது எங்களோட சுரைக்காய் கொடி. சுரைக்காய் கொஞ்சம் நாங்கள் அம்மா சீட்ஸ் போட்டு அது கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அதால் இந்த சுரைக்காய் இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. எவ்வளோ தூரம் அது காவஸ் பண்ணலாமோ தெரியலை. இப்போ குளிரெல்லாம் தொடங்கிட்டுது, லேட் ஆகிட்டுது. இது டுபாய். இதில் ஒரு கொடியில் ஒரு காய் தான் வந்தது. இந்த காய் இப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து கடைசியாக ஒரு பெரிய ஒரு டுபாய் பூசணிக்காய் காவஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பாருங்க, இதுதான் அந்த டுபாய் பூசணிக்காய். நல்ல பிக். இந்த மிளகாய் செடியை பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்குது. ஆனால் சரியான ஸ்லோவாக தான் வளர்ந்தது. நல்ல காரமண்டு சரியான கொட்டண்டு போட்டிருந்தது. அப்போ இந்த பிளான்ஸை வேண்டி கொண்டு வந்து நட்டு பார்ப்போம்னு நட்டேன்னா நான் முதல் வளரவே நல்ல க்ரோ பண்ண லேட் ஆகினது. பிறகு நிறைய காய் பிடிச்சி இப்போ நிறைய காய். ஆனால் நல்ல காரம் போட்டோம். நல்ல சரியான உரைப்பாக இருக்கும் ஒரு காய். இது எங்களோட வீட்டில் இருக்கிற சிவப்பு கீரை பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் சீட்ஸுக்காண்டி அடுத்த வருஷம் நாங்கள் பாவிக்கிறதுக்குரிய விதைக்காண்டி இதை வளர விட்டிருக்கிறேன். இப்படி நீங்களும் உங்களுக்கு தேவையான சீட்ஸுகளை எடுத்து பாவிக்கலாம் அடுத்த முறைக்கு. இந்த பாஞ்சிக்காய் வெண்டிக்காய் அதுகளையெல்லாம் நாங்கள் நிறைய நாள் விடக்கூடாது. அதை பார்த்து பிஞ்சிலேயே பார்த்து அதோட சரியான பருவத்திலேயே அதை அறுவடை செய்து கொள்ளணும். நாங்கள் அதை விட்டோம்னா முத்திடும். நான் ஒரு 2-3 days விட்டேன். அது எல்லாமே அறுவடை செய்ய இல்லாமல் போயிட்டு அந்த நேரம் அது முத்திட்டுது. இனி முத்தினா சீட்ஸாக கொஞ்சமாக முத்தினா தான் அதுஇந்த விதையை பிரித்து எடுத்து நாங்கள் அது கறிக்குள்ளே சமைக்கலாம். அப்போ விட்டுருக்கிறோம். ஆனால் உடனே நாங்கள் காவஸ் பண்ணிக்கலாம். அது எங்களுக்கு நிறைய விளைச்சலை நாங்கள் எடுக்கலாம். இது எங்களோட காவஸ்டிங் பண்ணின எங்களோட அறுவடை செய்த தக்காளி பழம். இதில் செரி தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம், மற்றது பெல் பெப்பர், கொஞ்சம் பியர்ஸ், மற்றது கொஞ்சம் கிக்கும்பர் அதெல்லாம் காவஸ் பண்ணினாங்கள். இதில் பார்த்திங்கன்னா இது எங்கட அந்த சின்ன சில்லி, இந்த காரம் கூடின சில்லி. இது என்ன இதில் ஸ்பெஷல்னா நிறைய காய்ச்சி கொண்டே இருக்கும். பிடுங்க காய்ச்சி கொண்டே இருக்கும். ஆனால் நிறைய நல்ல ஸ்பைசியாக இருக்கும். இதில் எங்களோட வீட்டில் அம்மா கொண்டு வந்து சீட்ஸில் போட்ட முடக்கொத்தான்கள் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குதுண்டு. முடக்கொத்தான், பாஸ்லி அதெல்லாம் இருக்குது. முடக்கொத்தான் நாங்கள் சூப்புகள் அதில் செய்யக்குள்ளே பாவிக்கலாம். இது எங்களோட செரி. எனக்கு இந்த கார்டன்லேயே பிடிச்சது இந்த செரி டொமேட்டோ நல்லா பிடிச்சிருக்குது. என்னென்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் காவஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இது இந்த இன்சுலின் பிளான்ட் இருக்குது. அதோட மிளகாய் செடியும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த செவ்வந்தி பூக்கண்டு பாருங்கள் இப்படி இருக்குண்டு. நல்ல வடிவாக அழகாக நிறைய பூக்கள். பெரிய அளவில் நாங்கள் இதை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. வச்சு விட்டால் வடிவாக தண்ணி விட்டால் சரி நல்ல வடிவாக நிறைய கொத்தாக பூக்கும். இந்த சீட்ஸில் இந்த பூக்கள் காஞ்ச பிறகு அது இந்த சீட்ஸ் எடுத்து நாங்கள் அடுத்த
டைமுக்கும் போடலாம். இந்த சீட்ஸை போட்டு விட்டால் கண்டு முளைக்கும், அதை பிடுங்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே இந்த பூக்களை பார்க்கல எங்களுக்கு மனதுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த ரோட்டால் போகிற எல்லாருமே இதை பார்த்து கொண்டு போவினோம். சில ஆட்கள் வந்து நின்று இதில் ஃபோட்டோ எல்லாம் எடுப்பினோம். இந்த என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்தில் எனக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கும். ஏண்டா இந்த பூக்கண்டு நடுகிறது எங்களுக்கு மட்டும் ஹாப்பி இல்லை, மற்ற ஆட்கள் பார்க்குற ஆட்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கும். இப்படி அழகான பூச்செடிகளை வச்சுருந்தா ஹாப்பியாக இருக்கும். இந்த அழகிய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு நான் உங்களுடன் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.